இந்த படம் முதல்ல ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த டைரக்டர் நான் அன்றைக்கி வந்து ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஈசி மீட்டிங்கில் வந்து அவர் சேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தார். அப்போ என்னையும் பார்த்துட்டு அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போது நான் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னார். ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ் 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்குது. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவர் நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மொஜின் சார் அப்புறம் ஞானவேல் சார் 3 பேரும் வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. அவங்க ஒரு எனக்கு நண்பர்களாகி அவங்கக்கிட்ட ஒரு கதை சொல்லி அப்படி தான் படம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்தில் இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோம். அது சோகமாக போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கலை. பூஜையோடய அது நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டுருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் படத்தில் நடித்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார். இன்றைக்கி அவர் பையனும் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். ஆர் உதயகுமார் சார் ரொம்ப அழகாக எல்லாரையும் பற்றியும் ஆல் பாஸ் சொல்லி நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அதாவது எப்படி இந்த படம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எப்படி ஆல் பாஸாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சிறு பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்கார். அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பாடல்களே அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேக்கிங்கும் சரி எல்லாமே அந்த டைட்டில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வாரம் நிறைய படங்கள் இனிமேல் இருக்குது. எக்கச்சக்கமாக இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர்லாம் நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்குது. வாரம் 4 படம் 5 படம்னு இந்த காலகட்டத்தில் சரியான ரிலீஸ் டேட்டில் இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நார்த் மெட்ராஸ் பற்றி ஏதோ ஒரு புரிதலோட ஆங்கர் ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் நார்த் மெட்ராஸ் தான். அப்படியெல்லாம் இல்லைம்மா, நார்த் மெட்ராஸ் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாலாம் கிடையாது. அவ்வளோ வெட்டு குத்து அப்படிலாம் இல்லை. நார்த் மெட்ராஸ்லேயே ரொம்ப சாஃப்டான நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சாஃப்டான இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப இன்டீரியராக போனீங்கன்னா ஒரு வேளை அந்த என்ன சொல்கிறது ஒரு அது கூட சொன்னால் அவங்களும் கோச்சிக்கூடாது. அந்த மாதிரி இன்டீரியராக சில இடங்கள் அதுவும் பர்டிகுலராக அதாவது கடல் சம்மந்தப்பட்ட இடங்களில் போனால் கொஞ்சம் ஆக்ரோஷமாக மக்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் எல்லாருமே சாதாரண மக்கள் தான். நம்ம சென்னை ஃபுல்லாகவே ஒரே மாதிரி மக்கள் தான். வட சென்னை மக்களும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆக்ரோஷமாகலாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வட சென்னையில் போயிட்டு இவங்க 45 நாள் மைதீன் அவர்கள் அவருடைய குழுவை கூட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஹோல் டீமுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. போன வருடத்துலலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவில் இந்த வருஷம் எனக்கு வந்து நிறையா கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்களில் நான் வந்து நடிச்சிட்டே இருக்கிறதுனால இந்த படங்களில் வந்து என்னால் கலந்துக்க முடியல. அதனால் தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கோம். அதனால் முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு வந்து மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலேயும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இன்றைக்கி வந்து அவர் பேசுனது உங்களுக்கு வேணால் வந்து ஒரு இல்லை பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம். எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை. அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக பல நேரத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாமல் முடிஞ்சிரும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் இதை சில மேடைகளில் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஆர் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோவோ ஏதோ ஒன்று, அதில் வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டில் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிவிட்டு நான் போகிறேன்.
அங்கே போனால் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்னை உட்காத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணலை, ஆனால் அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோடய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா நான் வந்துடுறேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்தில் வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோடய சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போது வந்து நான் யோசித்தேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்றைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னால் என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எங்கே நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ளே நடந்தாலும், ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால் வந்து அந்த ஆர்கானிக்காக மக்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்துக்கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவாக சார் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனால் இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்கள் வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில் இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளவு வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து தெரியும். அதனால் அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று வந்து ஜிடிஎல்ல நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். 100 சாமி பாருங்க, நான் அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்கிற இடத்துலலாம் வந்து நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்களில் வந்து நம்ம அங்கங்கே தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த படத்தில் நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும் இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்குறதுக்காக அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 டேஸ் எடுக்க போகிறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா 35 நாள்னா இப்போ வந்து நம்ம என்ன அவ்வளோ பெரிய கதாபாத்திரமாக பண்ணுறோம், இவ்வளோ நாள், அதுவும் 9 to 9 கால் ஷீட் அப்படின்னாங்க. நான் அப்போ யோசித்தேன், என்னடா படம் ஃபுல்லாக நம்ம தான் வரோம்னா அது உண்மையாகவே அது அப்படி தான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம்னு சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு படத்தில் த்ரூஅவுட்டாக ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக, அந்த கதையோட்டத்தோடு வரக்கூடிய கதாபாத்திரமாக பண்ணுறது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவாக இருக்குது. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சே ஆகும். இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்கள் ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான், இதுதான் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து ஒரு பொதுநலன் கருதுகிற ஒரு மனப்பான்மை. MS பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவர் என்னை மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்றைக்கி நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்றைக்கி ஒரு காஸ்டியூமர்லேருந்து, அங்கே பாருங்கள் காஸ்டியூமர் நிற்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்கே இல்லாமல் வந்து இல்லை, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உட்காந்து இந்த டீ அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லாரும் மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்போ தான் சார் சொன்னார், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டரில் உட்காந்துருப்பார், அவரை சுற்றி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்கள் வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போகிறதுக்கே வந்து மனசு வராது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம சிஎம் சார் மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக பேசுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அவங்கள பற்றி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர்.
இது வந்து சினிமாவில் ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட்டு. காலையில் வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியாக ரூமில் போய் கேரவனில் போய் சாப்பிட்றதெல்லாம் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கைட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டாக மாறிடுவாங்க. எங்கள் கூட அப்படியே நடித்து கடைசியில் வந்து ஈவினிங் அதை முடிக்கும்போது தான் அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகாக இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா, ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இதை செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கரா மேம், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம், 3 பேரோடையும் நான் வந்து ஒரு உமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனால் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் எல்லாரும் கை தட்டலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த இந்த நாளோட ஹீரோ வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் ஒரு நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசரையே நான் ஃபஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி வந்து அவங்க ப்ரொடியூசர்ன்றதே மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஜாலியாக எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் டைரக்டருமே இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷன்லேயும் சரி, ஷூட்லேயும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணின ஒரு டைரக்டர்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக எங்களை வேலை வாங்கின ஒரு டைரக்டர். கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படி இந்த அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம், ஏதாச்சும் நினச்சிருவாங்களா, அந்த மாதிரி தான். பட் அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது. வினோதினி மேம் இருக்கட்டும், ஜேபி சாராக இருக்கட்டும், செந்தில்குமாரி மேம், அவங்க கூடயே நான் ஒரு 3 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப எல்லாரோடையும் திரும்ப வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நிறைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வட சென்னைண்டா, இப்போ நானே வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நினச்ச விஷயம் வந்து வட சென்னைண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சினிமாவில் பார்த்து இப்படி தான் இருக்கும்னு நினச்ச விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வட சென்னையிலையும் நல்ல மனிதர்கள், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியாக வந்து அது அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும்ன்றது வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அது நான் ஃபீல் பண்ணான். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நம்பி ஃபேமிலியை கூட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்துடைய பாடல்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார், விக்ரமன் சார், மன்சூர் சார், மெம்ஸ் பிரபு சார், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த அண்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் தேங்க்ஸ் டு எங்கள் டைரக்டர் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர். என்னை நம்பி இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் கொடுத்ததீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கேரக்டர் கண்டிப்பாக எனக்கு நான் பண்ண எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இந்த கேரக்டரும் என் ஹார்ட்டில் கண்டிப்பாக நிற்கும். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், நிறைய பார்த்ததே உங்களுக்கு தெரியும். நான் படம் பண்ணும்போது நான் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி கூட தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் மேஜர் போர்ஷன்ஸ் நான் ஜனனி கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் படம் டப் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் சார் கிட்டே கேட்டேன், இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், செம்மையாக இருக்குது சார், கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் சார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்க இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஹீரோவை விட ஐ திங்க் அப்பா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து இந்த படம் வந்து 4வது படம் சேர்ந்து நடித்ததில். ஜேம்ஸ் வசந்தன் சார், என் ஃபஸ்ட்டு படம் ஈசன் அவர் தான் மியூசிக் டைரக்டராக பண்ணார், சசிகுமார் சாரோட டைரெக்ஷனில். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், சினிமா நானே ரசிப்பேன், அவ்வளோதான். சினிமா பின்னாடி என்னெல்லாம் நடக்கிறது, எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குன்ட்டு எனக்கு எதுவுமே தெரில அப்போது அந்த சின்ன வயசில். ஸோ சசிகுமார் சாருக்கு இந்த மேடையில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் 2010லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க என்னை சப்போர்ட் பண்ணி நான் கேட்ட எல்லா உதவிகளுக்கும் சப்போர்ட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் என்னை
he's never put me down. There's always been support from Appa and my family. Last cameraman Sidilraj sir and MS Prabhu சாரும் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை வந்து எப்போவுமே ஒரு வயலன்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் சார் ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷன் காமிச்சார். அந்த ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணுன்னா தில்ராஜ் சார் தான் காமிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக வடச்சென்னையாக காமிச்சிருக்காரு. எங்களை எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஃப்ரேமில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம். அதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நடிகராக மட்டும்தான் போயிருப்பாரு. பட் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு ஈக்குவலான அந்த ஃபீலோட இன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஜெயபிரகாஷ் சார் அவர்கள். நடிகர் நம்ம ஹீரோவுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய திரு ஜெயபிரகாஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கிட்டத்தட்ட 3வது ஷோவில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க கூட காலைல வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க. நீங்கள் காலையில் வந்து 2 படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றி, ரொம்ப பணிவான நன்றி. அது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். ஒரு தேட்டருக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் எங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் எல்லாரையும் டைரக்டர் செலக்ட் பண்ணியிருப்பார். நான் வந்து வாலண்டியராக வண்டியில் ஏறினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்டில் வந்து கதை சொல்ல வந்தப்போ என் சன்னு கேட்க தான் வந்தார். பட் முழுமையாக கதை சொன்னார். நான் எல்லாருமே கேட்டுருந்தேன், இது யார் பண்ணாங்க, அது யார் பண்ணாங்கன்னு. எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த அழகர் கேரக்டர் யாருங்க பண்ணாங்க, அதுதான் எனக்கு தெரியல, இன்னும் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அப்படியா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். சரி, ரைட், ஓகே. ஏன்னா நானும் போய் கேட்கக்கூடாது, நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த கேரக்டர் அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னே, பட் பண்ணுவீங்களான்னு தெரில. ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பண்ணுவீங்களா அப்படின்னாரு. இதானே ரொம்ப போச்சு, நடிக்க தானே வந்திருக்கிறோம், கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னு. ரொம்ப அழகான ஒரு இயல்பான படமாக எடுத்திருக்கிறாரு. நான் கேட்ட கதை நான் டப் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எங்கேயுமே அது மாறுபடவே இல்லை. நாங்கள் பேசுகிற வசனங்களாகட்டும், எங்கள் வீடுகளாக காமிச்ச இடங்களாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இயல்பு மீறாமலே இருக்கும். ஒரு சமையக்காரன், ஒரு பெயிண்டரு, ஒரு சைக்கிள் கடைக்காரன், பஞ்சர் ஓட்டுறவங்க, இதுதான் இந்த 3 கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டருக்கு உள்ள குடும்பங்கள், அவங்களோட குழந்தைகள், அவங்களுக்குள்ளே நடக்கிற சந்தோஷமான விஷயங்கள், சங்கடங்கள், இதுக்கு நடுவில் ரொம்ப பிடிச்ச வில்லன் நடிகராக நிறையா பண்ணுறாரு. சார் நேம் சரத். சரத் சார். ஸோ அவர் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச அத்தனை நடிகர்கள் கூடயே நடிச்சிருக்கேன். சின்ன பெரிய ரோல் அத்தனை பேருமே. சுப்பிரமணிய சிவா ஒரு சைடு, பிரசன்னா ஒரு சைடு, இவங்க செஞ்சி மேம், வினோதினி மேம், இது மாதிரி நிறையா இந்த படத்தில் உள்ள அத்தனை பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள். அவரோட நடிப்பை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவங்கள எல்லாருமே ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஸோ அவருக்கு நான் வாழ்த்து சொல்லியே ஆகணும். மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. இதில் கொஞ்சோண்டு எனக்கு மீறி தெரிஞ்சது என்னென்னா அந்த டூயட் சாங். அது அடமாக வச்சார், இப்போ தெரியுது ஏன்னா அது அவ்வளோ அழகான மியூசிக். அதை கேட்டுட்டு அவரால் வைக்காமல் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். அது கனவா என்னன்னு தெரியாது, அந்த சீக்வென்ஸ் எனக்கு தெரியல. அது ஒன்று தான் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் அந்த நார்த் மெட்ராஸ்லேருந்து அந்த களத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தது. பாக்கி அத்தனையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக அப்படி தான் இருக்கும். அந்த இடம், இந்த குடும்பங்கள் இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்களுக்குள்ளே உள்ள நட்பு இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். ஒரு படம் ஜெயிச்சதுன்னா அந்த ப்ரொடியூசர் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்க ஜெயிக்கணுங்கிறது என்ன மறப்பூர்வமான விருப்பம். அதுக்கு வாழ்த்துக்கள். ஜேம்ஸ் வசந்தன் சார் எப்படி பளிச்சுன்னு அப்படி டேஷிங்காக இருக்காரோ அப்படி தான் அவரோட மியூசிக்கும். அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக ப்ளீர்னு அப்படி இறங்கி வந்தார்னா அந்த சபையே நிறையிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான பர்சனாலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, பசங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்லேன், எனக்கு பிடிச்ச நடிகர்கள், எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்கூடையும் பண்ணியிருக்கோம்.
எடிட்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பார், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சார் பண்ண போகிறேன், அப்போல்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னாரு. அது இங்கே ஸ்டேஜ்லேயும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ நாங்கள் பேசும்போது சொல்லுவார், இல்லை சார் நான் இப்போ பண்ணல சார், இல்லை முடிக்கிட்டேன் சார், ஒரு டைரக்டர் முடிக்கிட்டேன் சார், முடித்தோடனே நான் ஒட்டுக்கா எல்லாத்தையும் வச்சு பண்ணிடுறேன்ட்டு. நான் டப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மன நிறைவோடு தான் நான் டப் பண்ணேன். இன்னும் படத்தை முழுசாக பார்க்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்குது. ஸோ டைரக்டர் எப்போ காமிக்கிறாரோ பார்த்துருவோம். அடுத்தடுத்த சந்திப்புகளில் உங்களை மீட் பண்ணும்போது நிறைய அதை பற்றி பேசலாம். எனக்கு இப்போ காலம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, எங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நான் பேசணும்னு நினச்ச விஷயங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பேட்டின்னு கொடுக்கும்போது நம்ம பேசலாம். நீங்கள் எல்லாம் வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு அகெயின் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய மிகப்பெரிய ஆதரவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். பத்திரிகை துறையை சார்ந்த என்னுடைய சகோதரர்களை இதயம் நிறைவோடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு சென்றிருக்கக்கூடிய மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சுருக்கமாக பேசியிருந்தாலும் அதைவிட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த படக்குழுவை வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய, தமிழ் சினிமாவை நல்லதொரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமன், அவர் எனது ஊரை சார்ந்தவர், எனது தெருவிற்கு 2 தெரு தள்ளியவர், அவ்வளோதான். அதனால தான் அண்ணன் நீங்கள் எப்படியாவது வரணும், நீங்கள் வந்து என்னை வந்து வாழ்த்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ரமன் என்ற சொன்னேன். கண்டிப்பாக வந்தாங்க. அதே மாதிரி தனஞ்சயன் சார், உண்மையிலே அவங்க இன்றைக்கி நிறைய வேலைகள் இருந்தது, வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய தயாரிப்பு நிர்வாகத்தினுடைய ராஜா அவர்கள், அதே போல் மன்சூர் அலிகான் அண்ணன், மன்சூர் அலிகான் அண்ணன்ட்ட வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 10 நாளைக்கு முன்னாடியோலாம் கண்டிப்பாக சொல்லவே இல்லை. அதாவது மன்சூர் அலிகான் அண்ணன் நான் கூப்பிடணும், ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நான் போன்கிட்ட தான் சொன்னேன், போன் அண்ணனை எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்களே பேசுங்கண்ணே, ஏன்னா நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறீங்க, அது நீங்கள் பேசினா சரியாக வரும்னு சொன்ன உடனே நான் தான் மன்சூர் அலிகான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோடனே அது 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்றேன் இல்லையா, அது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யோசிப்பேன். ஆனால் அண்ணன் யோசிக்கவே இல்லை. முதல் படமா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே நீங்கள் வரணுண்ணே, நீங்கள் வந்தால் என் குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து என்ன அந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ அது எனக்கு கிடைக்கும், நீங்கள் தயவுசெய்து வரணுன்னு. கண்டிப்பாக வரேன்ப்பான்னாரு. அதுக்கப்புறம் அண்ணன் நீங்கள் கிளம்பிட்டீங்களா, வந்துக்கிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு மன்சூர் அலிகான் அண்ணன் வந்தாங்க. அண்ணன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அதே மாதிரி நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் எம்எஸ் பிரபு சார், இந்த படத்தில் சில நாட்கள் அவங்க வந்து பணி செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஏன்னா இந்த படத்தோடைய கேமராமேன் தில்ராஜ் அவர்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்தாங்க. சார் வந்து நான் சொல்லி தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, அவர் ஆல்ரெடி லெஜண்ட். கமல் சாரை வச்சு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, கேப்டன் அவர்களை வைத்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, விஜய் சார், சூர்யா சார், சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய இயக்குனர்கள், சேரன் சார், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்கு வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லை, எனக்கு அங்கே ஒரு சின்ன சேலஞ்ச் தேவைப்பட்டுச்சு. அதாவது கிடைச்சிச்சு. என்னென்னா, ஒரு மூத்த ஒளிப்பதிவாளர், இவர்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறது, ஏதாவது இதாகிடுமா, நம்மளை தப்பாக நினச்சிடுவாரா, அந்த துளி கூட நான் கவலைப்படலை. என்னுடைய தைரியம் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதே மாதிரி நான் அவர்கிட்ட, அதாவது எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய சூழ்நிலை, என்னை பார்த்தவங்கெல்லாம் நீங்களா இப்போ அப்டேட்டில் எதுனா உங்களுக்கு பண்ண முடியுமா, வாய்ப்பு கொடுத்தானே சார் நான் அப்டேட்டில் பண்ண முடியுமா, இல்லை என்ன சொல்கிறது பழசை தான் பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமா சார். நான் மட்டும் இல்லை சார், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் ராஜா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பேசினார். தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னார். சார் இயக்குனர்களுடைய பிரச்சனையை, உதவி இயக்குனர்களுடைய பிரச்சனையை நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதையும் நீங்கள் சொன்னீங்க சார். உதவி இயக்குனர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அவர் சொன்னார் இல்லையா, நாளைக்கு வாங்கம்பாங்க, நாளைக்கு போனால் அவர் அங்கே இருக்க மாட்டார், ஊருக்கு போயிடுவார். சார் 93, இன்னும் சொல்ல போனால் சரியாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் யாரிடையும்
உதவி இயக்குனராக பணிபுரியலன்னு சொன்னேன். இல்லை சார், 92ல் தாய் மனசு அப்படிங்கக்கூடிய படம் கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் இயக்குனார்கள். அதுதான் எனது முதல் சினிமா. 92ல் ஒருத்தர் சினிமா பாதையை நோக்கி பயணப்பட்டு 2026 வந்து நிற்கிறான்னா அவன் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பான், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பான் சார். தன்னுடைய இளமையை தொலைச்சிருக்கான். வேற பணத்தை தொலைச்சா சம்பாரிச்சிடலாம் சார். எனக்கு என்ன தெரியுங்களா கிடைச்சது? இவர் பண்ணுவாரா? இவரால் முடியுமா சார்? நீங்கள் கொடுத்தா தானே சார் தெரியும். நீங்கள் சமையலுக்கு தேவையான அரிசி மளிகை சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சமைக்க முடியுமான்னு கேளுங்க. சமைக்கலைன்னா நீங்கள் அப்போ சொல்லுங்கள். நீங்கள் வாங்கியே தரல, சமைக்க முடியுமா? 10 பேராச்சா? சரி, நான் 10 பேருக்கு சமைப்பேன் சார். 10 பேரில் இல்லைங்க, 100 பேருக்கு சார். இது எங்களை வந்து வேதனைப்படுத்துது. ஒரே ஒரு சின்னதாக சொல்லி நேரம் இல்லை, எல்லாம் பெரியவங்க இருக்காங்க என்ன, அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். சினிமாவை முத கண்டுபிடிச்சது யார் சார்? சினிமாவை கண்டுபிடித்தது மக்களுக்கு திரையிட்டு காமித்தது லூமியர்ஸ் பிரதர்ஸ். 1895 லூமியர்ஸ் பிரதர்ஸ் பாரிஸில் திரையிட்டு காட்டுறார் சார். வரலாறுல அதானே சார் பதிவாயிருக்கு. அவருக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1892 ஒருத்தர் காமிச்சிருக்காரு சார். அவர் ஏன் சார் பதிவு பண்ணல? அப்படி பதிவு செய்யப்படாத உதவி இயக்குநர்களாகத்தான் நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம். காவேரி கார்னர் டீ கடையிலையும் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய டீ கடையிலையும் நின்று வேதனையோடு நிற்கிறோம் சார். ரெனாட் அப்படிங்கக்கூடியவர் 1892 முதல் பதிவு பண்ணிடுறாரு. கடைசியில் என்ன ஆனாரு? அவருக்கான வரவேற்பு கிடைக்கல. அவர் கண்டுபிடிச்ச கருவி அந்த படங்கள் அத்தனையும் ஒரு ஆற்றுல, சீன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றுல போட்டு சூசைட் பண்ணார் சார். இது வரலாறு நான் சொல்றது. என்னை விட அதிகம் படித்த நான், அவர் கவிஞர் சொன்ன மாதிரி, கவிஞர் சொன்னார் ஜேம்ஸ் சார் அவர்கள் எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் மாதிரின்னு. சார் நானும் பங்கு போட்டுக்கிட்டேன். நான் அவருடைய சந்திப்பை நான் சொன்னேன், சார் நீங்கள் எனக்கு ஆசிரியர் மாதிரி, நான் ஒரு மாணவன், நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நான் நிறைய படிக்கிறவன் சார், எனக்கு படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஆசை சார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களை என்னுடைய ஆசிரியராக நானும் ஏற்றுக்கொண்டேன். உங்களை எப்படி பாடல்களில் திருத்தினாரோ அதே மாதிரி என்னுடைய கதைகள்லையும் நிறைய விஷயங்களை எனக்கு சொன்னாங்க ஐயா. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். சரியாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறோம் சார். சரியாக இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். அதனால என்ன லாபம் வந்தாலும் எனக்கு அது அவசியம் இல்லை. இந்த திரைப்படத்தை நம்மளுடைய மரியாதைக்குரிய, அதாவது நான் அண்ணன் தான் சொல்லுவேன், ஜேபி அண்ணனை, முத உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா துஷிக்கு தான் நான் கதை சொல்லணும், துஷி தான் எனக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்த உடனே நான் என் டீமில் பேசினேன். அந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம். நான் நைட்டு ஒரு படம் பார்த்தேன், அதில் ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கார், அவர் நம்ம கதைக்கு சரியாக இருப்பார் நான் நினைக்கிறேன், நீங்கள் நம்பரை வாங்குங்க அப்படி சொன்னோடனே ஜேபி சாரோடைய பையன்னு முதல்ல என்கிட்ட சொல்லலை, என்னுடைய மேனேஜர். சரிங்களா, நம்பரை கொடுத்தாங்க, அசிஸ்டண்ட் விட்டு பேசணும், போய் கதை சொன்னோம். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கதை ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ஆனால் எதுவாக இருந்தாலும் அப்பா தான் சார் டிசைட் பண்ணுவார்னாரு. அவரும் எங்கள் அப்பா என்னாருன்னு சொல்லலை. சரி, அப்பா டிசைட் பண்ணுவாங்கன்னா அது ஒரு தந்தையை மதிக்கக்கூடிய பண்பு தானே சார் சிறந்த பண்பு. அதுதானே சார் உங்களை ஒவ்வொரு காலத்துக்கும் கடத்திக்கிட்டே போகும். தந்தையை மதிக்கலைன்னா இந்த தரணியில் இடம் கிடையாது சார். பொதுவாக சொல்லுவாங்க சார், தாய் சிறந்தது, தாயும் சிறந்தது தான், தந்தையும் சிறந்தது தான் சார். தாய் ஒரு வகையில் உங்களை காப்பாற்ற, உங்களை பாதுகாக்க பாடுபட்டு கொண்டிருப்பாள். தந்தை அதற்காக வெளியிலே உழைத்து கொண்டிருப்பான். துஷி சார் சொன்னாப்ல, தம்பி, அருமை தம்பி துஷி அவர்கள் சொன்னாங்க, அப்பா எனக்கு ஓகே சார், ஆனால் அப்பா டிசைட் பண்ணுவாங்க, ஆனால் நான் அப்பாட்ட சொல்லுவேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அப்பா டிசைட் பண்ணிக்கிட்டு சொன்னோன்னே நான் வந்து வேணும் கொஞ்சம் குழம்புறேன். அவங்க அப்பா அந்த அளவுக்கு நாலேஜ் பெர்சனா யாருன்னு தெரியல, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு, ஏன்னா ஒரு எனக்கு உண்மையிலே இவர் வந்து தம்பி துஷி வந்து ஜேபி சாரோடைய பையங்கிறது எனக்கு தெரியாதுங்க. நான் சும்மா அந்த பேசணுங்கிறதுக்காகலாம் பேசலாம், அது எனக்கு அவசியமும் இல்லை. உண்மையிலே தெரியாது, ஏன்னா தெரியாதுங்கிறது எனக்கான ஒரு அசிங்கம் தானே. இன்னாருடைய பையன்னு சினிமாவில் இருந்துக்கிட்டு தெரியலங்கிறது எனக்கு அசிங்கம் தானே, அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சொல்கிறாங்க, அவங்க டேடி வந்துட்டாங்க, நீங்கள் வந்து கதை சொல்லுங்களேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஒரு பெரிய மனுஷன், டேடிங்கிறது அப்பாங்கிறது ஒன்று என் வயசில் இருக்கும், இல்லை என்னுடைய மூத்தவராக இருப்பார். நம்ம பொதுவாகவே மதிக்கக்கூடிய பண்பு தானே நம்மளுடைய பண்பு. தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்பு என்ன? மதித்தல் தானே. நான் அதனால் என்ன பண்ணேன்னா, சரி நேரில் போய் நம்ம பார்த்துருவோமே அப்படின்னு போனால், இந்த மெட்ரோஸுன் ஐயோ இங்கே ஜேபி சார் வீடு இங்கே தானே இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன சார், ஜேபி சாரோடைய சன்னு தானே சார். நாங்கள் இதை ஏன் முதல்ல சொல்லலை, ஏன்னா சார் வந்துட்டார்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஒரு சின்ன வேலையாக இருந்தேன். சார் மத்தியானம் மீட் பண்ணிக்கலாமான்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஜேபி சார்ன்னு சொன்னால் நான் உடனே போயிருப்பேன்.
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரின்னு சொல்லிட்டு போன உடனே சார் வந்து கதையை ஃபுல்லாகவே கேட்டாங்க. அதெல்லாம் எடுத்தோன்னே ஒத்துக்கல. இந்த மாதிரி தம்பி சொன்னாப்புல, நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறேன் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஏன் சொல்கிறேன், முழுமையாக சொல்கிறேன்னு சொன்னேன்னா நல்லா அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஜேபி சார் நடிக்கணுங்கிறதுல நான் இல்லை. அவர் ஒரு தயாரிப்பாளர். இதில் ஏதேனும் ஒரு குறை இருந்தால் சுட்டி காட்டுவார் கண்டிப்பாக. இதில் வந்து இப்படி இருக்குது, இது எப்படி நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஏன் இந்த கதையில் ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட் இல்லை, முதல்ல அவருடைய தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளருக்கு தான் இன்னொரு தயாரிப்பாளருடைய தம்பி ராஜா சொன்ன மாதிரி அந்த வலியும் வேதனையும் தெரியும். நம்ம நினச்சிக்கிறோம், இங்கே பேசின பல பேர் சொன்னாங்க சாயந்தரமான காசு எங்களுக்கு வந்துருச்சு, சந்தோஷம் சார், அந்த காசை நானும் தான் சார் வாங்கியிருக்கேன். தயாரிப்பாளர்களுக்கு உண்மையிலே தயாரிப்பாளர் மேடம் மோகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே யாரையும் அவங்க பட்டினி போடலை. எந்த இடத்துலையும் இன்றைக்கி காசு இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்குங்கன்னா அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் அந்த காசை அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எங்கே வாங்கியிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. 2 ரூபா வட்டிக்கு கிடைக்குமா சார் சினிமாவில்? எங்கேயோ ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கல்ல சார். ஸோ அந்த வலியும் வேதனையும் அண்ணன் ஜேபி அவர்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஃபுல்லாக கதையை சொல்லிவிடுவோம், அவரே மறுத்தா கூட விடக்கூடாது, இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் முழுமையாக சொன்னோன்னே அவர் அடுத்த கேள்வி கேட்ட முதல் கேள்வியே இந்த அழகர் கேரக்டர் யார் பண்ணுறான்னு தான். இன்னும் கதையை பற்றி எதுவுமே சொல்லலையே. ஆனால் என்னண்ணே ஏதாவது என்ன இல்லை இந்த அழகர் கேரக்டர் யார் அப்படின்னா இன்னும் டிசைட் பண்ணலண்ணே. அப்படியா அண்ணா, உங்களை கூட எனக்கு இது கூப்பிடலான்னு தான். ஏன் கூப்பிடலான்னா என்ன எனக்கு புரியலையே. இல்லைண்ணே, உங்களை ஆல்ரெடி உங்களை நான் மனசில் நினச்சிருந்தேன். சரி, அது எப்படி சொல்கிறது, என்ன உங்கள் பேமெண்ட் என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. நான் பாட்டுக்கு பட்ஜெட்டை இழுத்து விட்டு ப்ரொடியூசரை போய் மாட்டி விட்டு போயிடக்கூடாதுண்ணே, ஏன்னா இதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கண்ணே அப்படின்னோன்னா ஒரே ஒரு வார்த்தை, தயாரிப்பாளர்களுக்கான, அதாவது அவர் தயாரிப்பாளருங்கிறதுனால சொல்கிறேன், தயாரிப்பாளர்களுக்கான ஒரு நடிகராகவும் அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. சம்பளம்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, இதில் நானே பண்ணுறேன்னாங்க. எனக்கு அதை விட என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் இங்கே ஐயா கிட்ட வந்தேன். உண்மையிலே எல்லாருமே இங்கே வந்தது சுப்பிரமணியபுரம் படத்தில் வரக்கூடிய அந்த கண்கள் இரண்டால் அந்த சாங்கை எல்லாருமே பேசணும். நான் இதைத்தான் சொன்னேன். போனவுடனே ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து நான் ஒரு மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் இசையமைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்ன மேலே இங்கேயும் என்ன ஐயா பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் இப்போல்லாம் படம் பண்ணுறது இல்லைங்க, யாருங்க சொல்கிற மாதிரியே எடுக்கிறா, இது நான் சொல்கிறது எல்லாமே உண்மையிலே சொல்கிறேன், கூட்டி குறைச்சி பத்திரிக்கைக்கெலாம் கூட்டி குறைச்சி சொல்கிற அளவுக்கு இப்போ மன்சூர் அண்ணன் மாதிரி நான் ஒரு அடையாளமான ஆளாக இருந்தால் கூட்டி குறைச்சி சொல்லலாம், அது வந்து ஒரு கண்டென்ட்டாக கூட மாறும். இங்கே நான் மன்சூர் அண்ணன் அளவுக்கான ஒரு ஆள் கிடையாது, மிக சாதாரண ஒரு அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி ஒரு எளிய தாயின் மகன், எளிய மகன். சரிங்களா? அண்ணன் ஐயா சொன்னாங்க, நான்லாம் பண்ணுறது இல்லைங்க, சொல்கிறபடி யாருங்க கதையை எடுக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்கிறது ஒன்றா இருக்கும், எழுதுறது ஒன்றா இருக்கும், எடுக்கிறது ஒன்றா இருக்கும்னாரு. அடுத்தது எப்படி என்னுடைய இசையை விரும்பினீங்கன்னாரு. நான் சொன்னேன் ஐயா கிட்ட, ஐயா எனக்கு காதலில் பெருசாக விருப்பம் கிடையாது, எனக்கு காதல்னு தெரியாது, ஆனால் உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்கள் இரண்டால் பாட்டு வந்து நான் ஓப்பனாக சொன்னேன், மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ராஜா சாரினுடைய ரசிகன். இங்கே இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் ராஜா சாருடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. நான் ராஜா சாருடைய ரசிகன். ஆனால் சில பாட்டுகள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை தாண்டி சில இசையமைப்பாளர்களுடைய பாடல், அந்த வகையில் உங்களுடைய பாடலும் சில பாடல்கள் என்னுடைய அந்த லைப்ரரியில் நான் வச்சுருக்கேன், அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அதனால் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சரி, கதையை சொல்லுங்கள், நல்லா இருந்தால் பண்ணுவேன், இல்லைனா கோச்சிக்கக்கூடாதுன்னு. கோவிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லையா, ஐயா கிட்ட சொன்னேன். இதேமாரி எழுதியிருக்கீங்களா? நாங்கள் எழுதியிருக்கேங்கய்யா, எனக்கு கதையை கொடுக்க முடியுமா? கொடுக்குறேங்கய்யா. கொடுத்தேன். ஒரு 2 நாளோ 3 நாளோ நினைக்கிறேன், இம்மிடியேட்டாக என்னை கூப்பிட்டாங்க. என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே, நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்களா இல்லையா என்னன்னே தெரியலையா. சரி, எப்படி இருந்தாலும் சந்திச்சு தானே ஆகணும். நேராக கிளம்பி போனேன். என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எழுதியிருக்கிறீங்க, உண்மையிலே ரொம்ப நான் உங்களை பாராட்டுறேன், ஆனால் அதேமாரி எடுத்துருவீங்களான்னு கேட்டாங்க. முயற்சி எடுத்துருவேன்ற அந்த ஆணவத்தில் சொல்லலை, முயற்சி பண்ணுறேன்யா, கண்டிப்பாக நான் எடுத்துருவேன், நான் என்ன நம்புகிறேன். நான் இங்கே உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த படத்தை தயாரிப்பாளர் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், ஆனால் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய அப்படி பிளாக் பஸ்டர் அதெல்லாம் நான் ஆசைப்படலைங்க. தயாரிப்பாளர் போட்ட காசு வந்தால் போதும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை தாண்டி ஒன்று பெருசாக வந்து அது இறைவன் கொடுப்பான் அவங்களுக்கு. அவங்க இதில் உண்மையாக உழைச்சிருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள், சரிங்களா? அதுக்கான பலனை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் நான் ஆசைப்பட்டது இந்த படத்தை, அதாவது இந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நானும் உதவி எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போவார்னு சொன்ன மாதிரி நானும் வீட்டிலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லி கிளம்பி வந்துடுறது. அப்போது என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போச்சு. இந்த வயசில் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய வயசில் பல இயக்குனர்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயசில் முதல் படத்தை பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கு இங்கே ஒரு நிறைவு என்ன தெரியுங்களா, சாகுற வரைக்கும் நான் படத்தை இயக்கிக்கிட்டு இருப்பேன். அது என்னுடைய ஆயுள் இன்னும் 10 ஆண்டோ 20 ஆண்டோ 30 100 அது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு எண்டு கார்டே கிடையாது. ஏன்னா என்னுடைய கேரியர் இப்போ தானங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னுடைய வயசை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன இனிமேல் என்ன யாரையும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ண போகிறேன். 54 வயசுங்க. இந்த 54 வயசில் ஒரு முதல் படம், ஒரு 22 வயசில் ஒரு முதல் படத்தை ஒரு இளைஞன் பண்ணினால் எவ்வளவு ஆனந்தப்படுவானோ, எவ்வளவு தன்னம்பிக்கை கொள்வானோ, அதை விட பல மடங்கு நான் நினைக்கிறேன். சில உதவி இயக்குனர்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வயசுலாம் ஒன்றுமே இல்லைங்க. நமக்கான தேடுதல் நாம் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். நமக்கான முயற்சியை கைவிட்டக்கூடாது. நம்மளை சுற்றி பகைகள் வரும், நம்மை சுற்றி நிறைய நெருடல்கள் வரும், சங்கடங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். அதுக்கு எதுக்குமே நாம் ஆட்படக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்ன? இயக்குனராகுவது. அதை நோக்கி போனால் நிச்சயம் சினிமா உங்களை கைப்பிடிக்கும். சினிமா யாரையுமே ஏமாத்தினது இல்லைங்க. இப்போ நான் சொல்கிறேங்க, இந்த 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 சினிமா எல்லாரும் கலை தாய்மாங்க. நான் வந்து என்னுடைய காதலியாக பார்க்குறேன். இவ்வளோ நாளாக நான் ஒருதலை காதலாக காதலிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த கலைத்தாயை. ஆனால் ஒரு கட்டத்தில் இவ்வளவு விரட்டி இப்போ நம்ம அடித்தா கூட அவன் நம்மளை விடமாட்டேங்கிறானே அப்படின்னு இப்போ அந்த கலைப்பெண் என்னுடைய கைவிரல் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி கரம் பற்றி என்னோடு கடைசி வரை நடப்பாள். ஸோ இந்த படத்தை இன்னைக்கு எல்லாருமே திரையரங்கில் பாருங்கள். பத்திரிகைகள் முதல் படம், எனக்கு நீங்கள் பெரிய பத்திரிகை காட்சி ஊடகம் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன்.